ஹாய் வெல்கம் டு மை vlog. என்னடா எடுத்தோன்னே குக்கிங் vlog-ஆ அப்படின்னு நினச்சி பயந்துடாதீங்க. குக் பண்ணிவிட்டு தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கலாம். அதனால தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 ஸ்டார்ட் பண்ணேன். அதே தான் ரீசனிங் தான். நேற்று சொன்ன மாதிரி ரீசனிங் டெக்ஸ்ட் புக் ஆப்பில் தான் வந்து போட்டுட்ருந்தேன். ஓகே தான், நல்லா தான் போட்டுட்ருந்தேன். ஆனால் நான் அதே சேம் தான், டைமிங் பத்தலை. 15 கொஷின்ஸ் போட்டேன், 15ம் கரெக்டு. மற்ற எதுவுமே அட்டன் பண்ண முடியல. நேற்று என்ன பண்ணணும் அதே தான். அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வந்து போட்டுருவேனான்னு நினச்சேன், பார்த்தா முடியல. சரி ஓகே, டெய்லி போடலாம் அப்படின்ட்டு ஒரு மனசை தேத்திட்டு போட்டு பார்த்துட்ருந்தேன். ரீசனிங்கை பொறுத்தவரையும் ஈஸி தாங்க. ரீசனிங் வந்து நீங்கள் இப்போ தான் பிகினர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ரீசனிங்கோட சிலபஸ்லாம் முடிச்சிருங்க. அதை ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ரீசனிங்லாம். போர்ஷன்ஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெய்லி இந்த மாதிரி டெஸ்ட்டு போடுங்க. ரீசனிங் டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டைமுக்கு இந்தளவுக்கு போடணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவும் போட முடியும். நம்மளுக்கு நிறையா கொஷின்ஸும் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா இதை பண்ணுங்கள். ரீசனிங் முடிச்சுட்டு டெய்லியும் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. சைட் பை சைட் மற்றதும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ரீசனிங் வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுங்க. நம்மளுக்கு குவான்ஸ் வரல, ஜிஎஸும் நம்மளால் ஒழுங்காக போட முடியல அப்படின்னு இருக்கிறவங்க இருந்தால், எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் விட்டுருங்க. நான் சொல்கிறதுக்கு மிடில் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங்கும் இங்கிலீஷும் வந்து ரொம்ப ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு. ஸோ அதில் நம்ம முடிஞ்சளவு எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா குவான்ஸு ஜிஎஸில் வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஏன்னா நம்ம பேங்கிங் மாதிரி கிடையாது, நம்ம வந்து செக்ஷனல் இதெல்லாம் கிடையாது, கட் ஆஃப்லாம் கிடையாது. ஸோ ஓவரால் கட் ஆஃப் தானே. ஸோ நம்ம அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா படித்தோம் அப்படின்னா ரீசனிங் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய சீனியர்ஸும் அப்படி தான். டயர் 1லலாம் வந்துட்டு கடைசி ஒரு மார்க் 2 மார்க்லாம் மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னடா இது 2 மார்க்கில் போச்சு, 1 மார்க்கில் போச்சு, 0.75 போச்சுலாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அவங்க ரீசனிங்கில் போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்வாங்க. ஸோ வந்து ரீசனிங்கும் இங்கிலீஷும் முடிஞ்சளவு எவ்வளோ வந்து நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா கொண்டு வரீங்களோ முடிஞ்சளவு 25 அவுட் ஆஃப் 25, அதுலேயும் 25 அவுட் ஆஃப் 25 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சேஃப் ஜோனாக போகலாம். இல்லைனா குவான்ஸும் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், கடைசி மார்க்கில் மைன்யூட்டாக மிஸ் ஆகிட்டு வெளியே வருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரீசனிங் டெய்லியும் போடுங்க. மற்ற சப்ஜெக்ட்டும் வந்து அப்படியே சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். நானும் அப்படி தான் ரீசனிங் போட்டுட்ருந்தேன். அதில் இன்னும் ஒரு 1 மந்த் அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 20 கிராஸ் பண்ணிவிடுவேன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். பார்ப்போம். எனக்கு வந்து ரீசனிங்கில் வந்து கேலண்டர் சம்மு, அப்புறம் அந்த 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி போடும் போதும் அது 2 தான் டிலே ஆச்சு. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2-3 சம்ஸ் போட்டிருக்கலாம். அந்த 2 இது வந்து டிலே பண்ணனால அப்படியே டைமிங் முடிஞ்சிடுச்சு. ரீசனிங் போட்டு முடிச்சுட்டு பிளாக் புக் தான். பிளாக் புக்கும் ரீசனிங் வந்து எப்பயுமே என்னோடய ஸ்டடி விலாகில் வந்துட்டு இன்றைக்கி படிக்கிறேன் அப்படின்னா பிளாக் புக்கும் ரீசனிங்கும் இல்லாமல் நான் வந்து அந்த நாளை நான் கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ரெண்டும் தான் வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னால அதை முடிச்சுட்டு தான் வந்து மற்றதெல்லாம் பார்ப்பேன். அதே மாதிரி பிளாக் புக்கில் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ், அப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ், இந்த 4 தான் மெயின் ஃபோக்கஸு. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 4 ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் புக்கும் வாங்கிட்டேன், இல்லை பிடிஎஃப்பும் வச்சிட்டேன், பட் வந்து எப்படி படிக்கணும் தெரில அப்படின்னா அந்த 4 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 200 மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன் சரி, இடியம்ஸும் சரி 200 இருக்கும். சினானியம்ஸ், ஆன்டனியம்ஸ் வந்து 100 இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 200ம் இந்த 100ம் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும். நிறையா வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சே நம்ம டெஸ்ட்டு போடும்போது எலிமினேஷன் மெத்தடில் வந்துட்டு நிறையா வந்து ஆப்ஷன்லாம் கழட்டி விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிறத வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ இதை முதல்ல முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா மற்ற கொஷின்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். மற்றது நிறையா இருக்குது பிளாக் புக்கில். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பிளாக் புக்கை இப்படி தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து குவான்ஸ் தான் உட்காந்துருந்தேன். குவான்ஸில் வந்துட்டு நம்பர் சிஸ்டம் தான் நான் இப்போ ரீசெண்டாக அதுதான் பார்த்துட்ருக்கேன். நம்பர் சிஸ்டம் வந்து ஈஸியாக தான் இருக்குது, பட் வந்து குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நேற்று வரையும் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் நோட் பண்ணி முடிச்சுட்டு டிவிசிபிலிட்டி கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ்லாம் இருக்குது. பவரில் போட்டுட்டு இது வந்து டிவிசிபிள் ஆகுமா அந்த மாதிரி சம்ஸ்லாம் சில சம்ஸ்லாம் பார்த்தேன். அதனால் அதோட கண்டிஷன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ரிப்பீட்டடாக இருக்கிற ஒரு டிஜிட்டில், அதாவது 4 டிஜிட் இல்லை 6 டிஜிட்டில் வந்துட்டு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிறது வந்து இதில் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்ற ஒரு சம்ஸ்லாம் பார்த்தேன். அந்த 2 கண்டிஷன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 6 or 7 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நாளைக்கு தான் வந்துட்டு ஏபிஜிபிலாம் பார்க்கணும். அது நாளைக்கு தான் பார்க்கணும். ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால டைமும் ஆயிடுச்சு. போயிட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு படுக்கவே லேட் ஆகிடும். அதனால் ஏபிஜிபி வந்து நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். குவான்ட்ஸ் வந்து உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு அப்படிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ பார்க்கலாம். பை குட் நைட்.